மீண்டும் நெல்லையில ஒரு ஆணவ படுகொலை. எல்லாருக்குமே தெரியும். கவின் அப்படின்ற ஒருத்தர நெல்லையில அவர் லவ் பண்ண அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ், அதாவது பொண்ணோட தம்பியே கொன்னுருப்பான். இந்த விஷயத்த எல்லாருமே பேசணும். ஏன் அப்படின்னா, அந்த பொண்ணு உயர்ந்த ஜாதி, அந்த பையன் கீழ் ஜாதிய சார்ந்த ஒருத்தன். பட் இங்க இப்போ நெல்லையில நடந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழ் ஜாதி பையன காதலிச்சதுனால தன் சொந்த அப்பா அம்மாவே, சிவமதியோட சொந்த அப்பா அம்மாவே அந்த பொண்ண கழுத்த நெரிச்சு கொன்னுருப்பாங்களோ! அப்டின்ற மாதிரி தான் இந்த உண்மையா சார்ந்த இந்த கதை இருக்கு. இந்த பொண்ண அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருக்காங்க. அங்க இந்த பொண்ணு உயிரிழந்ததா சொல்லப்பட்டிருக்கு. உடனே அரசு மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டிருக்கா. அங்க கழுத்துல இருக்க காயங்கள்லாம் பார்த்து போலீஸையும் கூப்ட்டுருக்காங்க. போலீஸ் வந்ததுக்கப்புறம் இந்த டெட் பாடி உடற்கூறு ஆய்வுக்கு போகுது. இந்த பொண்ணோட அம்மா ஸ்டேட்மெண்ட் பார்க்கும்போது, இவ கீழ விழுந்ததுனால தான் அடிபட்டு இறந்துட்டா அப்படின்ற மாதிரி அந்த ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு. இந்த பொண்ணோட காதலன், இது கொலை. இந்த பொண்ணு என்ன காதலிச்சதுனால அவங்க ஃபேமிலியே அவள கொன்னுட்டாங்க அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் குடுத்துருக்காரு. என்ன நடந்திருக்கும்? ஆனா, கவினுக்காக குரல் கொடுத்த நம்ம எல்லாருமே இப்போ சிவமதிக்காக குரல் கொடுக்கணும். உண்மையிலேயே இது ஒரு ஆணவ படுகொலையா இருந்தா, சிவமதி மட்டும் இப்போ உயிரோட இருந்தாங்க அப்படின்னா வர ஞாயிற்றுக்கிழமை அவங்களுக்கு அவங்க காதலனோட திருமணம் ஆயிருக்கும். பட் இந்த கல்யாணம் தான் ஒரு மெயின் ரீசனா இந்த பொண்ணோட மரணத்துக்கு. நம்ம எல்லாமே இத ஷேர் பண்ணுவோம். இந்த பொண்ணோட மரணம் உண்மையிலே மரணமா இருக்குமா? உண்மையிலே கொலையா உண்மையிலே விபத்தா இருக்குமா? இல்ல கொலையா இருக்குமா? அப்படின்றத நீங்க கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க. உண்மையிலேயே இத பத்தின செய்தி யாருக்காச்சும் தெரிஞ்சிருந்தாலும் கீழ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். ஒரு உண்மை சம்பவமும் நம்ம திரும்பி பேசுவோம். இந்த ஆணவ படுகொலைக்கான உங்கள் கருத்து என்ன? கீழ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.